வெல்கம் டு டிஜிட்டல் சதீஷ். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூப்பரான ஒரு வீடியோ தான் இன்னைக்கு வந்திருக்கேன். ஸோ என்னப்பா அப்படி அந்த வீடியோ அப்படின்னு எனக்கு கேட்கலாம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து ஃப்ரீ டூல்ஸ் வச்சு எப்படி கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறது அமேசானில் அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியும். நம்ம வீடியோவே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் அதை பற்றி நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நிறைய பேர் கேட்குற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி பெய்ட் டூல்ஸ் வச்சு வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி ப்ராஃபிட்டபிள் கீவேர்ட்ஸ நான் எடுத்துட்டு வரது. அதாவது நம்ம ஃப்ரீ டூல்ஸ் பார்க்கும்போது நிறைய மெட்ரிக்ஸ் வந்து ரொம்பவே ஹிடன் ஆகி தான் நம்ம வந்து எடுத்து நம்ம அதை யூஸ் பண்ணி அதில தான் ரிசல்ட் பார்ப்போம். பட் பெய்ட் டூல்ஸ் போகும்போது உங்களுக்கு நிறைய மெட்ரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கும். உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியாவும் கிடைக்கும். ஸோ இந்த கீவேர்ட் போனா கண்டிப்பா எனக்கு ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும்ன்றது ஒரு 70 to 80% நீங்க கெஸ் பண்ணி அந்த கீவேர்ட்ஸ நீங்க எடுத்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி, அத உங்களுடைய லிஸ்டிங்லயோ, இல்ல வந்து உங்க கேம்பெயின்க்கு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்றது என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல எனக்கு கிடைச்ச விஷயத்த நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ நானும் நெறைய விஷயங்கள் இந்த மாரி நான் பண்ணி, அது மூலமா எனக்கு கிடைச்ச ரிசல்ட்ஸ பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த கீவேர்ட் ரிசர்ச் வந்து எப்படி பெய்ட் டூல்ஸ் வச்சு பண்றது அப்படின்றத உங்களுக்கு நான் சொல்லப் போறேன். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட்டா வந்திருக்கவங்க யாரா இருந்தாலும், தயவு செஞ்சு நம்ம சேனல்ல வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா வந்தவங்க யாரா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்மளோட சப்ஸ்கிரைபரா இருந்தீங்க அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல்ல வந்து இந்த வீடியோ பார்க்கும்போதே லைக் பண்ணிட்டு, கமெண்ட் செக்ஷன்ல உங்களுக்கு எந்த கேள்வியாக இருந்தாலும், அமேசான் ரிலேட்டடா நீங்க எந்த கேள்வி என்கிட்ட கேட்கணும்னு நினைச்சாலும், அந்த கேள்வி என்கிட்ட கேட்கலாம். கண்டிப்பா வந்து ஒரு 24/7 அதாவது எப்படி சொல்றது? ஒரு 24 ஹார்ஸ்ல வந்துட்டு நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முயற்சி பண்றேன். இன்கேஸ் எனக்கு ஒரு கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா, தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க. கண்டிப்பா அதுக்கான உங்களுடைய கேள்விகள் எல்லாத்துக்குமே நான் பதில் குடுக்க தான் போறேன். ஸோ கொஞ்சம் முன்ன பின்ன ஆச்சுன்னா, அதுக்காக என்ன மன்னிச்சிடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட நான் சொன்ன விஷயங்கள் மறக்காம எல்லாருமே பண்ணிடுங்க. ஸோ வீடியோக்குள்ள போலாம். சரி, இப்போ இந்த வீடியோக்குள்ள என்ன நீ சூப்பரா சொல்லப் போற? அப்படின்றது தான் உங்களுடைய கேள்வியா இருக்கும். ஓகேவா? ஸோ நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, சி இந்த பெய் டூல் வச்சு நெறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. ஓகேங்களா? நெறைய உங்களுக்கு வந்து ஒரு டேட்டா ரிலேட்டடான ஒரு அப்ரோச் தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பர்ட்டிகுலர் வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, எந்த டூல் யூஸ் பண்ணி நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ரிசர்ச் பண்ணா பெட்டர் ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்ண மூடிட்டு 1, 2 டூல்ஸ் டக்குனுமே சொல்லிட முடியும் என்னால. ஓகேங்களா? பட் நாம இப்போ பார்க்க போற டூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீலியம் 10 டூல் தான். ஸோ இப்ப நீங்க கேட்கலாம். சார் அந்த 2 டூல் என்ன அப்படின்னு கேட்கலாம். ஒண்ணு ஹீலியம் 10, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஜங்கிள் ஸ்கோர். இப்போ நான் உங்களுக்கு இன்னொரு டூலும் சஜெஸ்ட் பண்ண போறேன். செல்லர் ஆப்ன்னு ஒரு டூல் இருக்கு. அந்த ஆப் மூலமாவும் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட் ரிசர்ச் பண்ண முடியும். நல்ல சூப்பரான ஒரு டேட்டா ட்ரிவன் அப்ரோச்சுமே உங்களுக்கு நிறையவே கிடைக்கும். ஸோ அந்த ஆப்ப வச்சும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நான் வந்துட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி உங்களுக்கு அத பத்தியும் நான் உங்களுக்கு கண்டிப்பா வந்து இன்னொரு வீடியோல அத பத்தி நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ நாம வந்து பார்த்தீங்கன்னா, ஹீலியம் 10 வச்சு எப்படி வந்து நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா ட்ரிவன் ரிசல்ட்ஸ் அப்ரோச் பேஸ் பண்ணி எப்படி வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்ணலாம். அதாவது ஃப்ரீ டூல்ஸ்ல கிடைக்காத ஒரு அட்வான்டேஜ், பெய்ட் டூல்ஸ்ல என்ன மாரி அட்வான்டேஜ் நம்மளுக்கு கிடைக்குது? எவ்வளோ கீவேர்ட்ஸ் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும்? எந்த மாதிரி நம்மளுடைய கஸ்டமர்ஸ் நம்மளுடைய ப்ராடக்ட்ட வந்து தேடுறாங்க? எந்த மாரி வார்த்தைகள் யூஸ் பண்ணி தேடுறாங்க? இங்கிலீஷ்ல தான் தேடுறாங்களா? ஹிந்தில தேடுறாங்களா? தமிழ்ல தேடுறாங்களா? இல்ல உருதுல தேடுறாங்க. எந்த லாங்குவேஜ்ல தேடுறாங்களோ ஓகேங்களா? ஸோ எந்த லாங்குவேஜ்ல தேடுறாங்க? கரெக்ட்டான ஸ்பெல்லிங் போட்டு தான் தேடுறாங்களா? இல்ல ராங் ஸ்பெல்லிங் ஏதாவது மிஸ்ஸ்பெல்லிங்ஸ் ஏதாச்சும் போட்டு தேடுறாங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள். அதாவது இது மட்டும் இல்ல. வேற சில காரணங்களும் இருக்கு. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து அவங்களோட பெயின் பாயிண்ட்ஸ வச்சு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுவாங்க. சிலர் வந்து புது வார்த்தைகள போட்டு கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுவாங்க. அதே ப்ராடக்ட் இன்னொரு சில வார்த்தைகள் கூட இருக்கலாம். ஸோ அந்த மாரி வார்த்தைகள போட்டு தேடுவாங்க. ஸோ இந்த மாரி விஷயங்கள் எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல. நாம பாக்குறது அமேசான்ல போயிட்டு டக்குனு இங்க வந்துட்டு நம்ம என்ன டைப் பண்றோம்? ஆ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டோட் பேக்ஸ் நான் எடுக்கிறேன். என்னுடைய ப்ராடக்ட் வந்து டோட் பேக்ஸ்ன்னு வச்சுப்போமே. ஸோ டோட் பேக்ஸ் ஸோ விமென்னுக்கு தான் டோட் பேக்ஸ் அப்படின்றது வந்து வந்துருச்சு. கண்டிப்பா அது வந்து விமென்னுக்கு தான் நம்ம வந்து பிரிஃபர் பண்றோம். பட் ஆனா இப்போ ரீசென்ட் டைம்ஸ்ல பார்த்தீங்கன்னா, டோட் பேக்ஸ் வந்து ஈவன் ஜென்ட்ஸ் கூட யூஸ் பண்றாங்க அப்படின்றது, நெறைய பேர் அத லைக் பண்றாங்க அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ இப்போ வந்து நீங்க இல்ல இது வந்து கம்ப்ளீட்லி நான் விமென்னுக்கு தான் பண்ண போறேன் அப்படின்னும்போது, கோ வித் விமென். விமென் தான் உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ் அப்படின்னும்போது, நீங்க வந்து டைரக்ட்டா விமென் வச்சு அதுக்கு ரிலேட்டட் கீவேர்ட்ஸ நீங்க எடுத்து நீங்க வந்து தாராளமா வொர்க் அவுட் பண்ணலாம். எந்த தவறுமே கிடையாது. இப்ப நீங்க இன்னொரு இதுவும் கேட்கலாம். டோட் பேக்ஸ் மட்டும் நான் கீவேர்டா போட்டு எனக்கு நல்ல ரிசல்ட்ஸ் பார்க்க முடியுமா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு பிராடான ஒரு கீவேர்ட் ஆயிடுது. டோட் பேக்ஸ் நீங்க போடும்போது. ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கண்டிப்பா கிடைக்காதுன்னு சொல்லி ரொம்பவே பிராட் ஆயிடும். ஸோ பெட்டர் நீங்க வந்துட்டு ஒரு லாங் டெயில் கீவேர்ட்ஸா போகும்போது, உங்களுடைய டார்கெட் ஆடியன்ஸ்க்கு கரெக்ட்டா போய் உங்களுடைய கீவேர்ட் வந்து ரெலவென்ட்டா ரீச் ஆகும். ஸோ ரிசல்ட்ஸ் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கும்ன்றது என்னுடைய தாட்.
ஓகேங்களா? ஸோ டோட் பேக்ஸும் நீங்க போட்டு தேடலாம். நீங்க டோட் பேக்ஸும் போட்டு தேடும்போது, எந்த மாதிரி மேட்ச் டைப்ஸ்ல வைக்கிறீங்கன்றது ரொம்பவே முக்கியம். எக்ஸாக்ட்ல வச்சீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஸ்பெண்ட் அதிகமா விடும். ஸோ பெட்டர் நீங்க வந்து ஒரு ப்ராட்ல வச்சு, அதுல நெறைய சர்ச் டெர்ம்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த சர்ச் டெர்ம்ஸ்ல எந்த சர்ச் டெர்ம்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்து, அத செக்ரிகேட் பண்ணிட்டு, அதுல கிடைக்கிற கீவேர்ட் எடுத்து மேட்ச் டைப்ஸ் ஒண்ணொண்ணா மாத்தி, மாத்தி, மாத்தி நீங்க ட்ரை பண்ணீங்க அப்டின்னா, கண்டிப்பா உங்களுக்கு ரிசல்ட்ஸ் ரொம்பவே ஃபேவரபிளா கிடைக்கும். ஸோ 2 மெத்தடுமே கரெக்ட். பட் அத எப்படி யூஸ் பண்றோம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அத நீங்க பார்த்துக்கணும். சரி, இப்போ என்னுடைய கீவேர்ட் என்ன அப்படின்னா, டோட் பேக்ஸ் ஃபார் விமென். ஸோ நான் வந்து ப்ராடா தான் போக போறேன். ஸோ அ ஒரு நிமிஷம். ஸோ டோட் பேக்ஸ் ஃபார் விமென் அப்படின்னு நான் போகும்போது, இங்க பாருங்க, விமென் போட்டு ஒரு ஸ்பேஸ் போடுறேன். ஸ்பேஸ் போட்ட உடனே எனக்கு வந்து பர்ப்பஸ் கிடைக்குது. டோட் பேக்ஸ் ஃபார் விமென், ஆஃபீஸ் யூஸ், டோட் பேக்ஸ் ஃபார் விமென், காலேஜ், டோட் பேக்ஸ் ஃபார் விமென், பிக் சைஸ் ஸ்டைலிஷ், இந்த மாதிரி ஏகப்பட்ட அ கீவேர்ட்ஸ், லாங் டெயில் கீவேர்ட்ஸ் எனக்கு கிடைக்குது வித் பர்ப்பஸோட. இதுல வந்து பாத்தீங்கன்னா, சிலர்லாம் பிரைஸ் பேஸ் பண்ணி கூட தேடியிருக்காங்க. நீங்களே பாருங்க. பிரைஸ் பேஸ் பண்ணி தேடுறாங்க. மெட்டீரியல் பேஸ் பண்ணி தேடுறாங்க. சைஸ் பேஸ் பண்ணி தேடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பர்ப்பஸ் ரிலேட்டடா தேடுறாங்க. சிலர்லாம் இன்னுமே எக்ஸ்ட்ராவா வந்து பாத்தீங்கன்னா, இன்னும் புது புது வார்த்தைகள்லாம் போட்டு தேடுவாங்க. அதெல்லாம் என்னால வந்து கரெக்ட்டா கெஸ் பண்ணி இதுதான் தேடுறாங்க அப்படின்றத என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல தான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா, ஹீலியம் 10 அதாவது பெய்ட் டூல்ஸ் ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். சரிப்பா. இப்போ இத வந்து பெய்ட் டூல்ஸ வச்சு நீ என்னதான் வந்து கிமிக்கி எனக்கு காட்டுற அப்படின்னு நீங்க என்ட்ட கேட்கலாம். நான் அத காட்டுறேன். உங்களுக்கு வந்து எவ்ளோ ரெலவென்ட்டா அந்த கீவேர்ட்ஸ் இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம நம்ம காம்படிட்டர்ஸ் எந்த மாரி கீவேர்ட்ஸ்லாம் வச்சு ரேங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றது நம்மளால வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ணி அந்த கீவேர்ட்ஸையும் நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்டிங்லயோ இல்ல வந்து உங்க கேம்பெயின்ஸ்லயோ ஆட் பண்ணிக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புமே இந்த பெய்ட் டூல்ஸ் குடுக்க போகுது. சரி, ஓகே. இப்போ நம்ம அந்த ஹீலியம் 10 டூல்குள்ள போயிடலாம். ஓகேங்களா? ஹீலியம் 10 டூல்குள்ள கொண்டு போறவங்கள ஹீலியம் 10 டூல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டூல்ஸ்ன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த டூல்ஸ்ன்ற ஆப்ஷன் வந்து நீங்க கிளிக் பண்ணி அதுல வந்து மேக்னெட் என்ற ஒரு அ ஆப்ஷன் நீங்க கிளிக் பண்ணா தான் உங்களால வந்து டைரக்ட்டா கீவேர்ட் ரிசர்ச் பண்ண முடியும். ஓகேங்களா? மத்த இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரிசர்ச்க்குன்னே வந்து சில டாப்ஸ் இருக்கு. லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன் பண்ணணும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வித் ஏஐ மூலமா வந்து நீங்க உங்களோட லிஸ்டிங்க வந்து சூப்பரா ஆப்டிமைசேஷன் பண்ண முடியும். இன்னொரு சைடு வந்து அனலிட்டிக்ஸ். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ப்ராஃபிட்ஸ்லாம் வந்துட்டு ஒரு கம்ப்ளீட் அக்கவுண்டோட ப்ராஃபிட்ஸ்லாம் வந்து என்ன, ஏது, எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ செலவாயிருக்கு, எவ்வளோ அட்வர்டைசிங் காஸ்ட், எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து உங்களுக்கு இந்த ப்ராஃபிட் கால்குலேட்டர் அதாவது நீங்க பாருங்க, ப்ராஃபிட்ஸ் ஃபினான்ஷியல் அனலிட்டிக்ஸ் டேஷ்போர்ட் இருக்கு. அதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். அதே மாதிரி உங்களோட ஒரு கீவேர்டு வந்துட்டு இங்க என்ன ரேங்க் ஆகுது அப்படின்றது உங்களால வந்து ட்ராக் பண்ண முடியும். மார்க்கெட் ட்ராக்கர். டோட்டல் மார்க்கெட்ல கேட்டகரி பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ராக்கர் ஒண்ணு வச்சிருக்காங்க. இந்த மாரி வந்து பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட அட்வான்டேஜஸ் உள்ள இருக்கு. இது மட்டுமா? அனலிட்டிக்ஸ் பத்தி சொல்லிட்டேன், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன் பத்தி சொல்லிட்டேன், ப்ராடக்ட் ரிசர்ச். உங்களுக்கு வந்து இந்த பர்ட்டிகுலர் ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்ல எந்த மாரி பெர்ஃபார்ம் ஆயிட்டு இருக்கு? காம்படிட்டர்ஸ் என்ன மாரி சேல்ஸ் ஜெனரேட் பண்றாங்க? இது நம்மளுக்கு உண்மையாவே ப்ராஃபிட் குடுக்குமா? குடுக்காதா? சப்ளையர் எங்க இருந்து கிடைப்பாங்க? ஏதாச்சும் வாய்ப்பு இருக்கா? இவங்க மூலமா ஏதாவது சப்ளையர் கிடைக்க சான்சஸ் இருக்கா? அப்படின்ற எல்லா கேள்விகளுக்கான பதிலும் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ராடக்ட் ரிசர்ச்ல உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதாவது எப்படி சொல்றது? உங்களுக்கு வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டான ஒரு சேல்ஸ் டேட்டா இந்த ப்ராடக்ட் மூலமா இவ்வளோ கிடைக்கும்ன்றது உங்களுக்கு முன்னாடியே கணிச்சு சொல்லக்கூடிய ஒரு டூலா வந்து பார்த்தீங்கன்னா, இது ஹீலியம் 10 ப்ராடக்ட் ரிசர்ச். ஸ்பெசிஃபிக்கலி இந்த ப்ராடக்ட் ரிசர்ச் டூல் வந்து இருக்கும் உங்களுக்கு. ஓகேங்களா? அடுத்தது அப்படியே கீழ வாங்க. கீவர்ட் ரிசர்ச். இதுதான் ரொம்ப, ரொம்ப, ரொம்ப முக்கியம். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய டாப்ஸ்லாம் எதுவும் கிடையாது. 2டே 2 முக்கியமான டாப்ஸ் என்ன அப்படின்னா, ஒண்ணு செரிப்ரோ, இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட். செரிப்ரோ அப்படின்றது என்னன்னா, இப்ப என்னோட காம்பெடிட்டரோட ஏஜ் நான் வச்சு என்னால வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன மாரி கீவேர்ட்ஸ் வந்து அவன் வந்து ரேங்க் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்றத என்னால வந்து ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஓகேங்களா? அது வந்து நம்ம ரிவர்ஸ் ப்ராடக்ட் லுக்கப் அப்படின்ற மாரி சொல்லுவோம். ஓகேங்களா? அத வச்சு நான் வந்து உங்களுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு தெரியும். இது எப்படி நம்ம வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து மேக்னெட். இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கீவேர்ட் குடுப்பேன். என்னோட கீவேர்ட் அதாவது என்னோட ப்ராடக்ட் நேம் தான் என்னோட கீவேர்ட்ன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஹீரோ கீவேர்ட்ன்னு எடுத்துக்கோங்களேன். ஹீரோ கீவேர்ட்ன்றது இங்க எனக்கு வந்து டோட் பேக்ஸ் ஃபார் விமென் அப்படின்றது என்னுடைய ஹீரோ கீவேர்ட்ன்னு வச்சுக்கலாம். இந்த கீவேர்ட வச்சு நான் வந்து பார்த்தீங்கன்னா, கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். இதுதான் என்னுடைய கோல். ஓகேங்களா? என் மக்கள் எந்த மாதிரி தேடுறாங்க, எந்த லாங்குவேஜ் தேடுறாங்க. நான் முன்னாடி சொன்னேன் இல்லைங்களா? எல்லா விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா, இங்க தான் நான் பண்ண போறேன். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, மேக்னெட் அப்படின்ற டேப கிளிக் பண்ணி கீவேர்ட் ரிசர்ச் பண்ண போறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த டேப் வரும். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். நீங்க இப்போ உங்களுக்கு இன்னொரு டவுட் என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு பே பண்ணாமலே இந்த டூல யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு என்ட்ட கேட்டீங்க அப்படின்னா, பே பண்ணாம இந்த டூல் யூஸ் பண்ண வாய்ப்பே கிடையாது. இதுக்கு நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நீங்க இந்த அ
பெய்ட் டூல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணணும் இல்லை பர்ச்சேஸ் பண்ணணும். லைக் வந்து மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்போ அட் ப்ரெசென்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா 50% ஆஃபர் இதை கொடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த டூலை வந்து என்கரேஜ் பண்ண, ஐ மீன் இந்த டூலை வச்சு லைக் நிறைய செல்லர்ஸ்க்கு வந்து இது ரொம்ப மோட்டிவேட்டிங்காக இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா 50% டிஸ்கவுண்ட் வந்து கொடுத்து அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ்லாம் கொண்டு வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இஃப் யூஆர் இன்ட்ரெஸ்டட், இப் பாசிபிள் என்னால் வந்து அந்த கூப்பன் கோட்ஸ் ஏதாவது எனக்கு கிடைச்சது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் அந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டூலை வந்து 50% டிஸ்கவுண்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்ட் வந்து இந்த ஐ மீன் இந்த ஹீலியம் 10 டூல் வந்து பார்த்தீங்கன்னா வித்தவுட் பர்ச்சேசிங் உங்களால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை வந்து நமக்கு வந்து ஒரு டிஸ்க்ளைமராகவே கொடுக்குறேன். ஸோ நீங்கள் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு கமெண்ட்ல வந்துட்டு கேட்காதீங்க லைக் வந்து ஏன் என்னால் யூஸ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு. இது கம்ப்ளீட்லி பெய்ட் டூல். நான் முன்னாடியே சொன்னது தான், பெய்ட் டூல் நாட் அ ஃப்ரீ டூல். ஃப்ரீ டூல் வந்து உங்களுக்கு மற்ற ஆப்ஷன்ஸ் தான் லைக் கீவேர்டு tool.io, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் கீவேர்ட் பிளானர், அமேசானோட சஜஸ்டட் சிஸ்டம்ஸ், இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து யூஸ் பண்ணிக்க முடியுமே தவிர மற்றபடி நம்மளால வந்து ஃப்ரீயாக வேறு எந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு டேட்டாஸ் வந்து உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே கம்மி. ஓகேங்களா? ஸோ பெய்ட் டூல் தான் வச்சு தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே பெய்ட் டூல்ஸ் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்பெயின்ஸ், ஐ மீன் இந்த கீவேர்ட் ரிசர்ச் உங்களால் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே ஃபைன். ஸோ இப்போ வந்து நம்ம கீவேர்ட் ரிசர்ச் போயிடலாம். நான் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டேன். ஸோ நிறைய பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கேதர் ஆகிருக்கும். பட் எல்லாமே நீங்கள் போட்டு எதுவுமே நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். நம்ம நிறைய டூல்ஸ் வச்சு நம்ம வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ண தான் போகிறோம். பட் அதில் வந்து நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு டூலை வந்து நீங்கள் இனிஷியலாகவே நீங்கள் எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இட்ஸ் வெரி ரியலி ஹெல்ப்ஃபுல். உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க தான் போகுது. ஓகேங்களா? ஸோ வேர்த்தும் கூடவே இதை நான் சும்மாலாம் சொல்லலை. நான் இந்த டூலை எடுத்து என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேருக்கு இந்த டூலை வச்சு நிறைய கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருக்கோம். கேம்பெயின்ஸில் உள்ள கேம்பெயின்ஸ்குள்ள நிறைய இந்த கீவேர்ட்ஸ்லாம் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். ப்ராடக்ட் லிஸ்டிங்கில் இன்செர்ட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு அது கிடைச்ச ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்தது. ஸோ அதனால தான் இந்த பர்டிகுலர் டூலை வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நான் சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த வீடியோ வந்து பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கும் இந்த டூல் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆச்சு அப்படின்னா மட்டும் நீங்கள் வந்து இந்த டூல்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கேம்பெயின்ஸ், உங்களுடைய ப்ராடக்ட் லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன், ப்ராடக்ட் ரிசர்ச் எல்லாமே நீங்கள் இதெல்லாம் தாராளமாக பண்ணலாம். எந்த ஒரு தவறுமே இல்லை. ஓகேங்களா? இன்னொரு கேள்வி எல்லாருக்கும் என்னன்னா லைக் இது வர்த்தா, இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணால் எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இட் இஸ் வர்த் இட். உங்களுடைய கேம்பெயின் பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ண முடியும். இப்போ ப்ரெசென்ட்டாக வந்து ஒரு அப்டேட் இருக்குது ஹீலியம் 10ல. என்ன அப்படின்னா ஒரு ஆட்டோமிக் டூ ஐ திங்க் ஆட்டோமிக் டூல்ஸ் ஏதோ ஒன்று உள்ள வந்திருக்கு. அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிபிசி வந்து பார்த்தீங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கான கிட்டத்தட்ட ஒரு ஏஐ டூல் மாதிரி வந்து உள்ள கொண்டு வந்திருக்காங்க ஹீலியம் 10ல. பட் இட் இஸ் அகெயின்ஸ்ட் ஒன் மோர். நீங்கள் அதுக்கும் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக பே பண்ண வேண்டியது இருக்கும். ஆல்மோஸ்ட் $198 ஏதோ கேட்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ விச் இஸ் இன் இந்தியா உங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ காஸ்ட் போகும்னு சொல்லிட்டு நான் அதை சஜஸ்ட் பண்ணல. பட் அதுவும் ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படின்றத உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன். சரி, ஓகே. ஸோ இப்போ நம்மளுடைய கோர் கீவேர்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட் பேக்ஸ். ஸோ இது என்னோட கோர் கீவேர்ட். இந்த கீவேர்டை வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோட கீவேர்ட் ரிசர்ச் பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் எந்த கண்ட்ரீஸில் வந்து நீங்கள் இந்த ஐ மீன் இந்த கீவேர்ட் ரிசர்ச் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? இங்கே நிறைய கண்ட்ரிஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கே தெரியும் எல்லாருமே எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க பிஸ்னஸை. இந்தியாவில் ஒன்ஸ் அவங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா அவங்க வந்து அடுத்ததாக யூஎஸ், யூகே, யுஏஇ, கனடா, ஜப்பான், ஆஸ்திரேலியா அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால ஹீலியம் 10 எல்லாம் பண்ணிடுச்சு அப்படின்னா லைக் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ்க்கும் டிஃப்ரெண்ட் கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. ஸோ அவங்களோட டேஸ்ட் அண்ட் ப்ரிஃபரன்சஸ் கண்டிப்பாக மாறும். அப்படின்னும் போது கண்ட்ரிஸ் பேஸ் பண்ணி நீங்கள் கீவேர்ட் ரிசர்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம ஆல்ரெடி பார்த்த அந்த கீவேர்ட் டூல் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னுடைய கோர் கீவேர்ட் நான் இன்சர்ட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஒன்ஸ் போட்ட உடனே கெட் கீவேர்ட்ஸ் சொல்லிட்டு என்னோட கீவேர்ட்ஸ் வந்து இப்போ எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ பிஃபோர் ரன் திஸ், எக்ஸ்கியூஸ் மீ, யா. ஸோ இப்போ பாருங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கீவேர்ட்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் ஆகுதுன்னு பாருங்க. நீங்கள் அமேசானில் வந்துட்டு நீங்கள் போடும்போது உங்களுக்கு கிடைச்ச கீவேர்ட்ஸ் என்னென்ன, பட் அது உங்களுக்கு தெரியாதுல்ல ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்குமா கொடுக்காதான்றதை நீங்கள் உள்ள எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ வில் கெட் சம் ஐடியா. ஓகே, அது எவ்வளோ சர்ச் வால்யூம் இருக்குன்னு தெரியாது, எவ்வளோ ரிசல்ட்ஸ் கொடுக்கணும் உங்களுக்கு தெரியாது. அது போட்டால் எனக்கு அது என்னோட காம்படிட்டர் யூஸ் பண்ணுறானா அப்படின்றது தெரியாது. பட் ஆனால் அது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு மட்டும் நமக்கு தெரியுமே தவிர எவ்வளோ பேர் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிசர்ச் பண்ணும்போது நமக்கு அது கேள்விக்குறி மட்டும்தான். பட் ஸ்டில் நம்ம வந்து அதை வச்சு தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கேம்பெயின்ஸ் ரன் பண்ணுறோம், லிஸ்டிங் ஆப்டிமைசேஷன் பண்ணுறோம், லிஸ்டிங் கிரியேட் பண்ணுறோம், எல்லாமே அதை வச்சு தான் பண்ணிட்டு இருக்கோம் ஃபார் ஃப்ரீ டூல்ஸ்.
இப்போ பெய்ட் டூல்ஸ்க்கு நம்ம மாற போறோம் அப்படின்னும்போது நம்மளுடைய திங்கிங்கும் அட்வான்ஸ்டா இருக்கும். டேட்டா அப்ரோச் டேட்டா ட்ரிவன் டிசிஷன்ஸ் நீங்க நிறைய இனிமே எடுக்க வேண்டியதா இருக்கும். அட்வான்ஸ்டா போகும்போது. ஸோ அந்த அட்வான்ஸ் மெத்தட் என்னென்ன அப்படின்றது தான் இந்த ஹீலியம் 10 நமக்கு வந்து குடுக்க போகுது. இப்போ பாருங்க என்ன டோட் பேக்ஸ் ஃபார் விமென்னு சொல்லி போட்டாச்சு. ஸோ இந்த விமென் இந்த டோட் பேக்ஸ் ஃபார் விமென் போட்ட உடனே கெட் கீவேர்ட்ஸ் நான் இன்னும் குடுக்கல. ஓகேங்களா? ஆ ஐ திங்க் நான் குடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். சாரி. ஓகே குடுத்தாச்சு. 3915 கீவேர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு ஜெனரேட் ஆயிருக்கு. வாட் நீங்க யோசிச்சு பாருங்க. ஆல்மோஸ்ட் 3915 கீவேர்ட்ஸ் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. ஸோ இந்த 3915 கீவேர்ட்ஸ்ல இருந்து நான் மொத்த கீவேர்ட்ஸுமே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாமா? இல்ல வந்து இதுல ஏதாச்சும் நான் வந்து என்னுடைய ரெலவென்ட்டான கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கலாமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, சி இது வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டைரக்ட்டா இந்த 3915 கீவேர்ட்ஸும் நீங்க எடுத்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு நான் யாரும் எப்பவுமே சஜெஸ்ட் பண்ண மாட்டேன். இதுல சில ஃபில்டர்ஸ் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இப்போ உங்களுக்கு கேட்கலாம். என்ன மாரி ஃபில்டர்ஸ் அப்படின்ற மாரி இங்க பாருங்க. இங்க ஆல்ரெடி உங்களுக்கு வந்து இதுல ஒரு ஆப்ஷன்ஸ் குடுத்துருக்காங்க. மேக்னெட்டிக் ஐக்யூ ஸ்கோர், சர்ச் வால்யூம், வேர்ட் கவுண்ட், கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ், phrases containing, title density, match type, search volume trend, exclude phrases containing, Amazon choice. இந்த மாரி வந்து ஏகப்பட்ட ஃபில்டர்ஸ் உள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுல நம்ம வந்து குறிப்பிட்டு ஒரு சொல்லக்கூடிய சில ஃபில்டர்ஸ் மட்டும் தான் நம்ம கை வைக்க போறோம். எல்லா ஃபில்டர்ஸும் கை வச்சா இது போன்று இருக்கும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப 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 தேவைப்படுற ஒரு ஃபில்டர்ஸ் மட்டும் நம்ம கை வச்சு, அதுல இருந்து நம்ம பெஸ்ட்டா வந்து ப்ராஃபிட்டபிளான கீவேர்ட்ஸ் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம். சரி எப்படிப்பா அத பண்ண போற? தயவு செஞ்சு சொல்றா அப்படின்ற மாரி எனக்கு புரியுது. நான் சொல்றேன். ஸோ இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் வால்யூம்ன்ற ஒரு ஃபில்டர்ல நான் கை வைக்கிறேன். உங்களுக்கே தெரியும் நம்ம எப்பவுமே கீவேர்ட் ரிசர்ச் பண்ணியிருப்போம். ஆல்ரெடி நீங்க பார்த்திருப்பீங்க. இது ஐ மீன் ஆம் கீவேர்ட் டூல்லயும் நீங்க பார்த்திருப்பீங்க. லைக் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க சர்ச் வால்யூம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்களுக்கு வெறும் 3 கீவேர்டுக்கு மட்டும் தான் வந்து அந்த வால்யூம் வந்து குடுத்திருப்பாங்க. மத்த கீவேர்ட்ஸ் எல்லாமே ஹைட் பண்ணி வச்சிருப்பாங்க. பட் ஸ்டில் உங்களுக்கே தெரியும்ல அது எதுக்காகன்னு சொல்லிட்டு ஃபார் அப்கிரேடிங் தான். நீங்க வந்து அத பே பண்ணீங்கன்னா தான் யூ வில் கெட் த டேட்டா. ஸோ இங்க நம்ம ஆல்ரெடி பே பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு காரணத்தினால யூ வில் கெட் கம்ப்ளீட் டேட்டா. அதில கிடைக்காத அ அதில வந்து உங்களுக்கு ஒரு 25% டேட்டாஸ் மட்டும் தான் உங்களுக்கு கிடைக்கும். இதில வந்து 100% டேட்டாஸ் வந்து உங்களுக்கு கிடைக்க போகுது. ஸோ இந்த 100% டேட்டா வச்சு நீங்க எப்படி அத ப்ராப்பரா யூஸ் பண்றீங்க அப்படின்றது தான் இங்க ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? சரி ஓகே. இப்ப என்ன பண்றோம், இந்த சர்ச் வால்யூம் அப்படின்றது என்னன்னு உங்களுக்கு தெரியும். எத்தன மக்கள் தேடுறாங்க, இந்த கீவேர்ட் யூஸ் பண்ணி எத்தன மக்கள் வந்து தேடுறாங்க. அந்த தேடி எத்தன பேர் வந்து நம்மளுடைய அந்த கீவேர்ட தேடி உள்ள அந்த ப்ராடக்ட்ட வந்து தேடுறாங்க அப்படின்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சர்ச் வால்யூம். ஓகேங்களா? ஸோ இப்ப இந்த சர்ச் வால்யூம் வந்து நான் எப்படி ஃபில்டர் பண்ணுவேன் அப்படின்னா, ஸோ என்னுடைய கீவேர்ட குறைஞ்சபட்சம் ஒரு 500 பேராச்சும் தேடி இருக்கணும். அதாவது இப்ப இங்க இருக்கு இல்லையா? ஸோ இந்த கீவேர்ட்ல வந்து மொத்தம் எத்தன பேர் இருக்கு? எத்தன கீவேர்ட் இருக்கு? மொத்தம் 3915 ஃபில்டர்ட் கீவேர்ட்ஸ் இருக்கு. ஸோ இந்த 3900 ஃபில்டர்ட் கீவேர்ட்ஸ்ல என்னுடைய இப்ப நான் சூஸ் பண்ண போற கீவேர்ட்ல நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ சூஸ் பண்ண போற கீவேர்ட ஓகேங்களா? குறைஞ்சபட்சம் ஒரு 500 மக்களாச்சும் 500 ஐ மீன் ஒரு 500 பேராச்சும் அந்த ஒரு கீவேர்ட தேடி இருக்கணும். அது எத்தனை கீவேர்ட் வேணா இருக்கலாம். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து நீங்க அ ஒரு 50 இப்ப நீங்க வந்து ஒரு 3915 கீவேர்ட்ஸ் இருக்கு இல்லையா? இப்போ நான் வந்து ஒரு 500 என்னுடைய கீவேர்ட ஒரு 500 மக்களாவது தேடி இருக்கணும். அதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஃபில்டர். ஓகேங்களா? ஸோ 500 பேராச்சும் என்னுடைய கீவேர்ட தேடி இருக்கணும். ஓகேங்களா? அது ஒண்ணு ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் என்ன அப்படின்னா, என்னுடைய கீவேர்டுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 2 வேர்டாச்சும் இருக்கணும். ஸோ அந்த வேர்ட் கவுண்ட் என்ன அப்படின்னா, விமென், பேக், ஹேண்ட் பேக். இங்க எத்தன வேர்ட் கவுண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, 1, 2, 3 3 வேர்ட் கவுண்ட் இருக்கு. ஓகேங்களா? இதே வந்து பார்த்தீங்கன்னா, வெறும் பேக்ன்னு இருந்துச்சு அப்படின்னா, அது ஒரு வேர்ட் ஆயிடுது இல்லையா? ஸோ அந்த மாரி கீவேர்ட்ஸ நம்ம சூஸ் பண்ண மாட்டோம். ஏன்னு உங்களுக்கே தெரியும். ரொம்பவே ப்ராடா இருக்கும். அது எந்த மாரியான இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வெறும் பேக்ன்னு மட்டும் போடும்போது, இப்ப நீங்க அது ரொம்பவே ப்ராட் ஆயிடுது. ஸோ பேக்ல நெறைய பேக்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ டிஃபரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேக்ஸ் இருக்கு. ஸோ நீங்க இப்ப நான் என்னுடைய ப்ராடக்ட் கம்ப்ளீட்லி டோட்டுன்னும் போது, இதுல நெறைய பேக்ஸ் வரும். லெதர் பேக்ஸ் வரும். நெறைய டிஃபரெண்ட் டைப்ஸ் பேக்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாரி வந்து அ அது கரெக்ட்டா நமக்கு ஒரு ரெலவென்ட்டான ஆடியன்ஸ்க்கு அந்த கீவேர்ட் போய் சேருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, டவுட் தான். பட் ஸ்டில் நம்மளால நெறைய கீவேர்ட்ஸ வந்து ரிசர்ச் பண்ணி எடுக்க முடியும். பட் ரிசல்ட்ஸ் வைஸ் ஒரு ஸ்பெண்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் நாட் அ குட் சைன் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்டு என்னுடைய சர்ச் வால்யூம் வந்து 500 குறைஞ்சபட்சம் 500 மக்களாவது தேடி இருக்கணும் அந்த கீவேர்ட. வேர்ட் கவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, குறைஞ்சபட்சம் 2 வேர்ட் கவுண்டாச்சும் இருக்கும். உங்களுக்கு தெரியும் நம்ம எப்பவுமே வந்துட்டு லாங் டெயில் கீவேர்ட்ஸ் தான் நம்ம அதிகமாவே பிரிஃபர் பண்றோம். ஏன் அப்படின்னா, காம்படிஷன் கம்மியா இருக்க சான்சஸ் அதிகம். நீங்க ஷார்ட் டெயில் கீவேர்ட்ஸ் இப்ப பேக்ன்னு போகும்போது காம்படிஷன் ரொம்பவே ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி கீவேர்ட்ஸ் நம்ம எப்பவுமே சூஸ் பண்ண மாட்டோம். குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு மீடியம் லெவல் காம்படிஷன்.
ஒரு லோ லெவல் காம்படிஷன் இந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா நீங்க லாங் டெயில் கீவேர்ட்ஸ் போகும்போது, அதாவது ஒரு 2 இல்ல 3க்கு மேல வர கீவேர்ட்ஸா நீங்க எடுத்து யூஸ் பண்ணும்போது யூ வில் கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ அது நம்மளுடைய சஜஷன். ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா வேர்ட் கவுண்ட் வந்து 2ன்னு வைக்கிறேன். என்னுடைய செகண்ட் கண்டிஷன் வந்துட்டு வேர்ட் கவுண்ட். ஓகேங்களா? ஸோ மினிமம் வந்துட்டு 2 வேர்ட்ஸாச்சும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய கண்டிஷன். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு இந்த 2 ஃபில்டர் வச்சு நம்ம வந்துட்டு அப்ளை ஃபில்டர் குடுத்து பார்க்கலாம். எவ்வளோ கீவேர்ட்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. 3915 கீவேர்ட்ஸ் நம்ம எந்த ஃபில்டருமே பண்ணாம இப்ப நான் ஃபில்டர் பண்றேன். இப்ப எவ்வளோ கீவேர்ட்ஸ் காட்டுதுன்னு மட்டும் பாருங்க. 455 ஃபில்டர்ட் கீவேர்ட்ஸ் காட்டுது. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 2500 கீவேர்ட்ஸ வந்து அப்படியே தூக்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ இந்த 455 கீவேர்ட்ஸ்ல இருந்து நீங்க ஒரு 20 கீவேர்ட்ஸ் சூஸ் பண்ணணும். வேற ஏதாச்சும் ஃபில்டர் ஆப்ஷன் இருக்கா சதீஷ்? இன்னும் வேற ஏதாவது ஃபில்டர் பண்ண முடியுமா? அப்படின்னு நீங்க யோசிக்கிறது எனக்கு கேட்குது. ஸோ அதுவும் நம்ம பண்றதுக்கான சான்சஸ் இருக்கு. சரி. இப்போ நீங்க அதுக்கு முன்னாடி இந்த கீவேர்ட்ஸ்லாம் கொஞ்சம் சும்மா அப்படியே பாருங்க. என்னென்ன மாரி விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு, சும்மா ஒரு ஜஸ்ட் ஒரு நார்மல் வியூ மாரி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? இதுல நெறைய வந்து பாத்தீங்கன்னா, ஒரு 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 விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் நம்ம பண்ணணும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இல்ல ஏதாவது பிராண்ட் நேம்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா, அதில வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ எப்படி ரிமூவ் பண்ணலாம் அப்படின்னா, நீங்க எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூட் ஃப்ரேசஸ் கன்டெய்னிங் இங்க வந்து நீங்க உங்க பிராண்ட் நேம் அதாவது உங்களுடைய மத்த பிராண்ட் நேம்ஸ் என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் நீங்க வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஃபாஸ்ட் ட்ராக்ன்னு வந்து ஒரு பிராண்ட் நேம் பார்த்தேன். ஸோ எனக்கு அந்த பிராண்ட் வேண்டாம். அந்த பிராண்ட் எதுக்கு? அந்த அந்த பிராண்ட தேடி வர ஆடியன்ஸ் கண்டிப்பா என்னுடைய ப்ராடக்ட் வாங்குறதுக்கான சான்ஸ் ரொம்பவே கம்மி. ஹார்ட்லி ஒரு 10% எனக்கு கிடைக்கலாமே தவிர, பட் எனக்கு அது 90% வந்து எனக்கு அது வந்து லாஸ் தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி விஷயங்கள்லாம் நான் அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால, வாட் ஐ வில் டூ இஸ் லைக் அந்த பிராண்ட் நேம்ஸ் வந்து நான் எக்ஸ்க்ளூட் பண்ணுவேன். ஓகேங்களா? ஸோ நான் எக்ஸ்க்ளூட் பண்ணிடுறேன். ஸோ இப்ப எக்ஸ்க்ளூட் பண்ண எவ்வளோ கீவேர்ட்ஸ் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். 455 இருந்துச்சு. இப்ப எக்ஸ்க்ளூட் பண்ணா மினிட். ஓகே சாரி. ஃபாஸ்ட் ட்ராக் சேர்த்து போட்டுருவோம். ஓகே. வேற ஏதாச்சும் நமக்கு இருக்கான்னு பார்க்கலாம். வேற ஏதாச்சும் பிராண்ட் நேம்ஸ் இருக்கான்னு பார்க்கலாம். அதுல தான் நம்ம எக்ஸ்க்ளூட் பண்ணலாம். ஓகே. லாவி ஆம், பலே ஓகே லாவி கேரிலட்ஸ். இப்போதைக்கு நான் வந்துட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். நீங்க வேற அதுக்கப்புறம் நீங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஓகே. என்னென்ன பிராண்ட் நேம்ஸ் இருக்கோ லைக் உங்களோட பிராண்ட் நேம்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்க ஐ மீன் எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கோங்க. இப்போ எவ்வளவு காட்டுதுன்னு பார்ப்போம். 448 கீவேர்ட்ஸ் காட்டுது. கிட்டத்தட்ட ஒரு 7 கீவேர்ட்ஸ் வந்து நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி பிராண்ட் நேம்ஸ் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. அந்த பிராண்ட் நேம் இருக்கிற கீவேர்ட்ஸ நம்மளுடைய ப்ராடக்ட் லிஸ்டிங்லயோ இல்ல வந்து அ நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட கேம்பெயின்ஸ்ல யூஸ் பண்ணாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. அத அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? சரி இது வந்து செகண்ட் டெக்னிக். இன்னும் வேற என்ன எக்ஸ்க்ளூட் பண்றதுக்கு ஐ மீன் இன்னும் வேற என்ன நம்ம வந்து ஃபில்டர் பண்ணலாம்? இன்னும் இந்த மாரி ஃபில்டர் பண்ணி நம்மளால வந்து இந்த கீவேர்ட்ஸ வந்து இன்னும் குறைக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, பண்ணலாமே. ஃப்ரேசஸ் கன்டெய்னிங் விமென் எனக்கு வந்து கண்டிப்பா விமென் இருக்கணும் அப்படின்றத நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, நீங்க வந்துட்டு அப்ளை ஃபில்டர் குடுக்கலாம். இல்ல எனக்கு வந்து கண்டிப்பா டோட் பேக்ஸ்ன்ற ஒரு வார்த்தை எல்லா கீவேர்ட்ஸ்லயும் இருக்கணும். அது தவிர்த்து புதுசா எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து டோட் பேக்ஸ்ன்னு இப்ப நீங்க ஃப்ரேசஸ் கன்டெய்னிங் டோட் பேக்ஸ்ன்னு ஆட் பண்ணீங்கன்னா, இப்போ கீவேர்ட் மொத்தமே பாருங்க ஃபில்டர்ட் கீவேர்ட்ஸ் நெறைய குறைஞ்சிரும். 67 ஃபில்டர்ட் கீவேர்ட்ஸ் தான் கிடைக்கும். பட் இதுல என்ன ஒரு உங்களுக்கு ஒரு ட்ராபேக் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அ மக்களுக்கு நெறைய பேருக்கு டோட் பேக்ஸ்னாலே என்னன்னு தெரியாது. ஓகேங்களா? ஹார்ட்லி ஒரு 50% ஆஃப் த மக்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோட் பேக்ஸ்ன்ற கான்செப்ட்டே என்னன்னு தெரியும். மத்த மக்கள் எல்லாருக்குமே ஹேண்ட் பேக்ஸ் தான் தெரியும். ஸோ அந்த மாரி டைம்ல அந்த ஆடியன்ஸ நம்ம மிஸ் பண்றதுக்கான சான்ஸ் இருக்கும். நான் என்ன சஜெஸ்ட் பண்ணுவேன் அப்டின்னா, இந்த விஷயத்த நம்ம இந்த இடத்துல ஃப்ரேசஸ் கனெக்ட் டோட் பேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் கண்டிப்பா வேண்டாம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல வந்து இத அவாய்ட் பண்ணிடுங்க. டோட் பேக்ஸ்ன்ற ஒரு விஷயம் வேண்டாம். ஃப்ரேசஸ் கண்டிப்பா டோட் பேக் அந்த வார்த்தை இருக்கணும் அப்படின்னு அந்த ஒரு விஷயமே வேண்டாம். பிகாஸ் மக்களுக்கு வந்துட்டு அது வந்து நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அத ஹேண்ட் பேக்குன்னு சொல்றாங்க. சில பெர்சன் கூட சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மியான பேருக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டோட் பேக்ஸ்ன்ற ஒரு விஷயமே தெரியுது. ஓகேங்களா? ஸோ பெட்டர் நீங்க அந்த இடத்துல வந்து எதுவுமே ஆட் பண்ணாம இருக்கிறது நல்லது. பட் ஸ்டில் உங்களுக்கு ஃபியூச்சர்ல வேற ஏதாச்சும் நீங்க கீவேர்ட் ரிசர்ச் பண்ணும்போது, இந்த கீவேர்ட் கண்டிப்பா இருக்கணும். இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் நேம் எதுவுமே இல்ல அப்படின்னு நீங்க யோசிச்சீங்க அப்படின்னா, அந்த டைம்ல வந்துட்டு நீங்க வந்து இது மாரி ஆட் பண்ணிக்கிறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா? சரி ஓகே. ஃப்ரேசஸ் கன்டெய்னிங் வச்சு நீங்க வந்து ஃபில்டர் பண்ணலாம். ஓகேங்களா? சரிப்பா. அப்பவும் பண்ணா எவ்வளோ வருது? யாஹ்! ஸோ பழைய மாரி 448 அந்த ஃபில்டர் கீவேர்ட்ஸ்க்கு கொண்டு வந்துட்டேன். ஸோ இப்போ வேற என்ன நம்ம ஃபில்டர் பண்ணலாம்? அடுத்து வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு நம்ம ஃபில்டர் பண்றதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சொன்னேன் இல்லையா உங்ககிட்ட முன்னாடியே வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன்?
இந்த மாதிரி வந்து நம்ம காம்பெடிட்டர் வந்து ஆர்கானிக்கா எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் ரேங்க் ஆகுறாங்க அப்படின்றத நம்மளால பார்க்க முடியும்னு சொல்றாங்க இல்லையா? அதுவும் நம்மளால பார்க்க முடியும். இங்க மேட்ச் டைப் ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? அந்த மேட்ச் டைப் கிளிக் பண்ணி ஆர்கானிக்ன்றத நீங்க கிளிக் பண்ணி அப்ளை ஃபில்டர்ஸ் கொடுங்க. இப்போ உங்களுக்கு எவ்வளவு கீவேர்ட்ஸ் இருக்குன்னு மட்டும் பாருங்க. 383 ஃபில்டர்ட், அதாவது கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து ரொம்பவே நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு சூப்பரான ஒரு கீவேர்ட்ஸ் மட்டும் தான் எல்லாமே இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த கீவேர்ட்ஸை வச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க இதை கேம்பெயின்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். நீங்க வந்து ப்ராடக்ட் லிஸ்டிங்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். பேக் எண்ட் சிஸ்டம்ஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இது எப்படி நான் யூஸ் பண்றது அப்படின்னு நீங்க நிறைய பேர் கேட்கலாம். அதுல சர்ச் பண்ணுற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இங்க வந்து என்ன பண்ணுங்க, ஹை டு லோ இந்த மாதிரி வச்சிருங்க. ஸோ இங்க பாருங்க, இதுல உங்களுக்கு ரொம்ப 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 ரெலவெண்டா இருக்கிற கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்து இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி, இப்போ நிறைய பேர் கேட்கலாம், ஏன் மொத்தமே நம்ம யூஸ் பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, ப்ராடக்ட் லிஸ்டிங்ல மொத்தம் நம்ம யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. கேம்பெயின்ஸ்ல யூஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பட் என்னோட சஜஷன், நான் எப்பவுமே ப்ரிஃபர் பண்றது என்ன அப்படின்னா, கேம்பெயின்ஸ்ல நிறைய கீவேர்ட்ஸ் வந்து இனிஷியலா ஸ்டப் பண்ண வேண்டாம். நிறைய ஸ்டஃப் பண்ணாதீங்க. இனிஷியலி ஸ்டார்ட் வித் ரொம்ப ரொம்ப ஒரு 10ல இருந்து ஒரு 20 கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க வந்து உங்களோட கேம்பெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா கண்டிப்பா உங்ககிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது பட்ஜெட் வந்து ரொம்பவே மினிமமா தான் இருக்கும். அப்படி இருக்கிற டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா, நிறைய கீவேர்ட்ஸ் ஆட் பண்ணும்போது எல்லாத்துக்குமே ஒரு ஒரு கிளிக் வந்துருச்சு. பட் ரிசல்ட்ஸ் வராம இருக்கிறதுக்கு சான்சஸ் ரொம்பவே அதிகம் அந்த டைம்ல. ஸோ என்னோட சஜஷன், கோ வித் மினிமம் கீவேர்ட். ஒரு ஆட் குரூப்ல சிலர்லாம் என்ன நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குங்க. ஸோ நான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் ஒன்று ஒன்றுனா உங்களுக்கு வந்து நம்மளுடைய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே ரிவீல் பண்றேன். ஸோ இப்போதைக்கு என்னுடைய ஒரு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நான் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு சஜஷன்ஸ் என்ன அப்படின்னா, நிறைய கீவேர்ட்ஸ் வந்து ஒரே கேம்பெயின் ஒரு ஆட் குரூப்ல ஆட் பண்ணாதீங்க. இது என்னுடைய ஸ்ட்ராங் சஜஷன்ஸ். மேக் இட் வெரி சிம்பிள். ஒரு ஆட் குரூப் எடுக்கிறீங்க, ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்றீங்க, ஒரு ப்ராட் மேட்சோ ஃப்ரேஸ் மேட்சோ கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, அதுல ஒரு 10 to 15 keywords or 20 keywords enough. அதுக்கு மேல ஆட் பண்ணாதீங்க. ஆட் பண்ணீங்கன்னா யூ வில் நாட் கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ கண்டிப்பா வந்து பாசிபிலிட்டி இருக்கு. பட் நான் இல்லைன்னா சொல்ல விரும்பல. பட் எனக்கு என்னன்னா, ஸ்பெண்ட் வந்து வைஸா யூட்டிலைஸ் ஆகாது அப்படின்றது என்னோட தாட் ப்ராசஸ். அதனால 10 to 20 கீவேர்ட்ஸ் வச்சுக்கோங்க. அந்த கீவேர்ட்ஸ் வச்சு ப்ளே பண்ணுங்க. பிட்டிங்ல ப்ளே பண்ணுங்க. ஸோ அதுல விளையாடி நீங்க வந்து பாத்தீங்கன்னா யூ கெட் அ பெட்டர் ரிசல்ட்ஸ். ஸோ இன்ஸ்டெட் நீங்க மற்ற ஒரு 100 நீங்க யோசிச்சு பாருங்க. இப்போ வந்து ஒரு 300 கீவேர்ட்ஸ் நீங்க இன்சர்ட் பண்ணிட்டு யூ ஹேவ் டு கீப் ஆன் மானிட்டரிங். நீங்க மானிட்டர் பண்ணும்போது சம்வேர் யூ வில் கெட் மிஸ்ட். ஆப்டிமைஸ் ப்ராப்பரா பண்ணாலுமே சம்டைம்ஸ் சில கீவேர்ட்ஸ் பெர்ஃபார்ம் ஆகும். சில கீவேர்ட்ஸ் வந்து நீங்க ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி பண்ணியிருப்பீங்க. பட் அது பெர்ஃபார்ம் ஆகாது. இம்ப்ரெஷன்ஸ் கூட கிடைக்காது. ஸோ அதனால வாட் ஐ எம் சேயிங் இஸ் லைக், நீங்க ட்ரை டு ஃபோக்கஸ் ஆன் வெறும் ஒரு 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 10ல இருந்து 20 கீவேர்ட்ஸ் வச்சு நீங்க வந்து ஒரு இனிஷியலா ஒரு கேம்பெயின் கிரியேட் பண்ணி அதுல வந்துட்டு அதை வச்சு நீங்க ஸ்கேல் பண்ணிட்டு வாங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பா கீவேர்ட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுங்க. இனிஷியலி எடுத்த உடனே 300 400 போனீங்கன்னா ரிசல்ட் வில் நாட் பி இன் ஃபேவரபிள் சைடு. ஓகேங்களா? ஸோ அது மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ 448 காட்டுது, 383 காட்டுது சதீஷ். இன்னும் நம்ம எப்படி ஃபில்டர் பண்றது? இன்னும் நம்ம என்ன ஃபில்டர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரி, இப்போ நான் காமிச்சது எல்லாமே ஆர்கானிக். இது வந்து ஆர்கானிக்னு நம்ம சொல்லுவோம். ஸோ ஆர்கானிக்கா நம்மளோட காம்படிட்டர்ஸ் ரேங்க் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸ் இது எல்லாமே. ஓகேங்களா? ஸோ இதுல வந்து உங்களுக்கு எந்தெந்த கீவேர்ட்ஸ் ரெலவெண்டா இருக்கோ அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் எடுத்து நீங்க வந்து உங்களுடைய லிஸ்டிங்ல யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இது தவிர்த்து வேற என்ன ஆப்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தா அப்படின்னா, ஆர்கானிக் ஃபில்டர் எடுத்துருங்க. அமேசான் ரெக்கமெண்டட்னு சொல்லிட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணலாம். இப்போ பாருங்க, 123 ஃபில்டர் கீவேர்ட்ஸ் காட்டுது. 383 இருந்து 123 ஃபில்டர் கீவேர்ட்ஸ் காட்டுது. ஓகேவா? ஸோ இதுவும் ஒரு ஆப்ஷன். ஸோ இத வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரெலவென்ட் கீவேர்ட்ஸ் எடுத்து நீங்க ஃபில்டர் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். பட் இங்க என்ன ஒரு பெரிய விஷயம் அப்டின்னா, இங்க பாருங்க, லேப்டாப் பேக், டிராவல் பேக், லேடீஸ் இதெல்லாம் வந்து ரொம்பவே ப்ராடா இருக்கு. சி, ஈவன் தோ இட் இஸ் 1 ஆர் 2 கீவேர்ட்ஸா இருந்தா கூட, கண்டிப்பா இதெல்லாம் வந்து ப்ராட் காம்படிஷன் கண்டிப்பா அது பயங்கர ஜாஸ்தியா இருக்கும். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இத வச்சு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேஸ் மேட்ச்சோ இல்ல வந்து பார்த்தீங்கன்னா, டிரைவ் ப்ராட் மேட்ச், இந்த 2 மேட்ச் டைப் கேம்பெயின்ஸோ இல்ல ஆட் குரூப்ஸ கிரியேட் பண்ணி, அதுல எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து நல்லா பெட்டரா ரிசல்ட்ஸ் உங்களுக்கு குடுக்குதோ, அத வந்து ஸ்விட்ச் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ப்ராட் மேட்ச்ல எனக்கு வந்து ஒரு கீவேர்ட்ஸ் வந்து அ நான் கிரியேட் பண்ணேன். அதுல வந்து எனக்கு ஒரு 10 சஜஷன்ஸ் எனக்கு கிடைக்குது. நல்ல ப்ராஃபிட்டபிளான சஜஷன்ஸ். ஏகாஸும் நல்லா சூப்பரா இருக்கு. அப்படி இருக்கும்போது, அந்த சஜஷன்ஸ்லாம் எடுத்து நீங்க வந்து அடுத்தது வந்து ஸ்விட்ச் பண்ணணும். ஆக்சுவலி இது நெக்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்விட்சிங் ப்ராசஸ். ஸோ ஒவ்வொரு டைமும் நீங்க வந்து ப்ராட்ல கிடைக்கிற ஒரு ப்ராஃபிட்டபிளான கீவேர்ட்ஸ், அதாவது சர்ச் டெர்ம்ஸ் உங்களுக்கு இருக்கு இல்லையா? ப்ராட் மேட்ச்ன்ற ஒரு ஆட், ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போறோம், கேம்பெயின் கிரியேட் பண்றீங்க. அதுல வந்து ப்ராட் மேட்ச்ன்ற ஒரு ஆட் குரூப் கிரியேட் பண்றோம். ஓகேங்களா? அந்த ப்ராட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா, சர்ச் டெர்ம்ஸ்னு வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ப்ராட் மேட்ச் கிளிக் பண்ணோம்னா யூ கோ டு ஆட் குரூப்ஸ். ஆட் குரூப்ஸ்ல வந்து யூ கேன் சி இன் த பாட்டம் யூ கேன் சி த சர்ச் டெர்ம்ஸ். ஸோ அந்த சர்ச் டெர்ம்ஸ்ல யூ கேன் ஃபைண்ட் லாட் ஆஃப் ப்ராஃபிட்டபிள் கீவேர்ட்ஸ். ஓகேங்களா? அந்த கீவேர்ட்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா, யூ ஹேவ் டு காப்பி த கீவேர்ட்ஸ் அண்ட் யூ ஹேவ் டு created different ad groups or different campaigns in the name of price match.
ஸோ ஃப்ரேஸ் மேட்ச் நீங்க கிரியேட் பண்ணணும். ஸோ இப்போ ஃப்ரேஸ் மேட்ச்ல எனக்கு கிடைக்கக்கூடிய ப்ராஃபிட்டபிள் கீவேர்ட்ஸை தென் ஐ ஹேவ் டு ஸ்விட்ச் இட் ஃபார் எக்ஸாக்ட் மேட்ச். இப்படி ஸ்விட்ச் பண்ணி தான் யூ ஹேவ் டு ப்ளே த கம்ப்ளீட் ஐ மீன் பிபிசி. ஸோ நீங்க வந்துட்டு நமக்கு தான் ரிசல்ட்ஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க அந்த கீவேர்ட்ஸை கண்டுக்காம விட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன பர்பஸ் இருக்கு? ஸோ டேட்டாஸ் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். ஸோ டேட்டாஸ் வச்சு யூ ஹேவ் டு பிளே திஸ் பிபிசி கேம் என்ன கேட்டீங்க அப்படின்னா. ஸோ சி உங்களுக்கே தெரியும், ஒன்ஸ் யூ கோ டு த திஸ் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன், திஸ் கைண்ட் ஆஃப் பிபிசி, நீங்க வந்து கம்ப்ளீட்லி மானிட்டர் பண்ணணும். யூ ஹேவ் டு கீப் லுக்கிங் இன்டு ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா அண்ட் யூ ஹேவ் டு லுக் ஃபார் த ரிசல்ட்ஸ். ஸோ நீங்க அதை விட்டுட்டு லைக் யூ ஆர் நாட் ஃபோக்கஸிங் ஆன் த ரிசல்ட்ஸோ இல்லை வந்து இந்த கீவேர்ட்ஸோ சர்ச் டேர்ம்ஸோ நீங்க ஃபோக்கஸ் பண்ணல அப்படின்னா யூ கான் ஸ்கேல் த பிஸ்னஸ். ஸோ பிஸ்னஸை ஸ்கேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக யூ ஹேவ் டு டேக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து எனக்கு 123 ஃபில்டர் கீவேர்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இதுல இருந்து நான் ரிலவெண்ட்டாக ஒரு 20 கீவேர்ட்ஸ் என்னால் ஈஸியாக சூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் ஈஸியாக சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி தான் நிறைய ஃபில்டர்ஸ், பிராண்ட் நேம்ஸ் ரிமூவ் பண்ணுங்க. தேவையில்லாத வார்த்தைகள் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் ரிமூவ் இட். ஸோ அந்த ரிமூவ் பண்ணிட்டு யூ கேன் டேக் த பெட்டர் பெர்ஃபார்மிங் கீவேர்ட்ஸ். இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் கன்சிடர் ஹை சர்ச் வால்யூம் என்ன கீவேர்ட்ஸ் இருக்கோ அதை வச்சு கூட நீங்கள் யூ கேன் கன்சிடர். ஓகேங்களா? ஸோ இது பண்ணலாம். ஸோ இது தவிர்த்து வேற என்ன பண்ணலாம்? இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த ஆர்கானிக்னு ஒரு விஷயம் காமிச்சேன் இல்லையா? லெட் இட் பி ஆர்கானிக். இப்போ வந்து கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லியிருக்கு இல்லையா? இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஆர்கானிக்கா நம்பர் 1ல இருந்து நம்பர் 50 வரைக்கும் கம்பீட் ஆகக்கூடிய கீவேர்ட்ஸ் என்னென்ன ப்ராடக்ட்ஸ், அந்த ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ வந்து ஆர்கானிக்கா நம்பர் 1ல இருந்து நம்பர் 50 கம்பீட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? அந்த ப்ராடக்ட்ஸ் இருக்கு, அந்த ப்ராடக்ட்ஸ் ரன் பண்ற அந்த ப்ராடக்ட்ஸ்க்கு எந்தெந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து டாப்ல ரேங்க் ஆயிட்டு இருக்கு, அந்த கீவேர்ட்ஸ் மட்டும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கொடு ஹீலியம் அப்படின்ற மாதிரி நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நம்பர் 1ல இருந்து நம்பர் 50. ஓகேங்களா? இந்த 1ல இருந்து 50 இருக்கிற ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சு ஆர்கானிக்கா ரேங்க் ஆகிற இது வச்சு ஓகேங்களா ஃபில்டர் பண்றேன். லெட்ஸ் சி ஏதாச்சும் கீவேர்ட்ஸ் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஐ திங்க் எதுவுமே கிடைக்கல. ஓகே, ஐ வில் ஜஸ்ட் இன்க்ரீஸ் 500. யா. ஸோ இப்போ பாருங்க, நம்ம 1ல இருந்து நம்ம 500 கம்ப்ளீட் ஆகக்கூடிய ப்ராடக்ட்ஸ்ல இருந்து ஐ எம் ஜஸ்ட் எக்ஸ்ட்ராக்டிங் சம் ஆஃப் த கீவேர்ட்ஸ். ஓகேவா? ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சி கேரிலெக்ஸ் இதெல்லாம் வந்து பிராண்ட் நேம். ஸோ பிராண்ட் நேம் கேன் ரிமூவ் திஸ் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு யூ கேன் ஃபைண்ட் சம் பெட்டர். இதை வச்சு நீங்கள் வந்து நல்ல கீவேர்ட்ஸ் எடுத்து யூ கேன் யூஸ் இட் ஃபார் யுவர் கேம்பெயின்ஸ். இது லாஸ்ட் ஐடியா தான். ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணாமலே யூ கேன் கிவ் இட் ட்ரை. என்ன கேட்டிங்கன்னா இது வந்து ஒன் கைண்ட் ஆஃப் ஆப்ஷன்ஸ் தான் ஃபில்டர் பண்ணுறதுக்கு. பட் ஐ ஆல்வேஸ் சே வித் ஒன்லி ஃபியூ ஃபில்டர்ஸ். ஒன் இஸ் சர்ச் வால்யூம், வேர்ட் கவுண்ட் அண்ட் திஸ் ஒன் மேட்ச் டைப்ஸ். Go with this 3 filters. Try to get some profitable keywords. And the profitable keywords use பண்ணி you go with the campaign and go with the product list. So that it will give a better results for you. கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த டூல் வச்சு இவ்வளோ விஷயம் உங்களால பண்ண முடியும். ஸோ இதை தவிர்த்து வேற என்னெல்லாம் இருக்கு? வெறும் சர்ச் வால்யூம் பத்தியே பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்கலாம். ஒரு கீவேர்ட் இருக்கு, அதோட சர்ச் வால்யூம் வச்சு தான் we are going to identify the whether it is a profitable keyword or not a profitable keyword அப்படின்றது ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ நம்ம வெறும் சர்ச் வால்யூம் தான் மேஜர்லி இங்க வந்து பேஸ் பண்ணி தான் we are going to do a keyword research. ஓகேங்களா? ஸோ இதை மட்டுமே வச்சு நீங்க வந்து யூ கேன் கோ ஃபார் இட். அப்பார்ட் ஃப்ரம் த வேதாஸ்டன் டேட்டாஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா யூ கேன் ஆல்வேஸ் கோ த்ரூ இட். ஸோ கம்பீட்டிங் ப்ராடக்ட்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் கீவேர்டுக்கு எத்தனை ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 147 ப்ராடக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு இருக்கு. கேன் டேக் லாட் ஆஃப் டேட்டாஸ் அக்கார்டிங்லி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூ கேன் சூஸ் யுவர் ரெலவென்ட் கீவேர்ட்ஸ். ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நிறைய பேர் கேட்பீங்க, அடுத்த கொஸ்டின் என்னன்னா இவ்வளோ கீவேர்ட்ஸ் இருக்கு, இது எல்லாமே நான் எப்படி எக்ஸ்போர்ட் பண்றது அப்படின்னு, எப்படி நான் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறது அப்படின்னு கேட்டேன். இங்கே எக்ஸ்போர்ட் ஆப்ஷன் ஒன்று இருக்கு இல்லையா? இங்கே போயிட்டு சிஎஸ்வி ஃபைலில் வந்து நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் யூ டவுன்லோட் இட், ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாரி ஓகே எக்ஸ்போர்ட் டேட்டா எங்கே இருக்கு? ஸோ இதை வந்து சிஎஸ்வி ஃபைல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் டவுன்லோட் பண்ண உடனே ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் டேட்டாஸ் அந்த கம்ப்ளீட் டேட்டா வந்து உங்களுக்கு கிடைக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இதெல்லாம் நான் நான் மேஜர்லி பார்க்கறது என்னன்னா சர்ச் வால்யூம் மட்டும்தான். அப்படி இருக்கும்போது எனக்கு இந்த டேட்டாஸ்லாம் எனக்கு தேவை இல்லை இப்போதைக்கு. ஸோ அதனால ஐம் ஜஸ்ட் கோயிங் டு ரிமூவ் திஸ். ஸோ இப்போ உங்களால் வந்து ஈஸியாக வந்துட்டு யூ கேன் ஃபைண்ட் த வெல் ரெலவெண்ட் கீவேர்ட்.
36 கீவேர்ட்ஸ் இருக்கு. இந்த 36 கீவேர்ட்ஸ் வந்து என்னால வந்து ரெலவென்ட்டான கீவேர்ட்ஸ நல்லா ஃபில்டர் பண்ணிக்க முடியும். ஸோ இதில நான் சொன்ன மாரி தான் நெறைய ஃபில்டர்ஸ் வந்து நீங்க பிராண்ட் நேம்ஸ் ஃபில்டர் பண்ணலாம். ஸோ சம்மந்தமே இல்லாத வார்த்தைகளா இருக்கு அப்படின்றபோது நீங்க அத ஃபில்டர் பண்ணலாம். ஸோ இந்த மாரி நீங்க இப்ப பாருங்க, இப்ப நான் பிராண்ட் நேம் மட்டுமே ஃபில்டர் பண்ணா என்னால ஈஸியா 20 கீவேர்ட்ஸ் எடுத்துற முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இங்க பாருங்க, லாவ்ன்றது என்னோட பிராண்ட் நேமே கிடையாது. அலிசான்றது என்னோட பிராண்ட் நேம் கிடையாது. பர்பிள் வந்துட்டு என்னுடைய அ டோட் பேக்ல பர்பிளே கிடையாது அப்படின்றவங்களுக்குலாம் இருக்கு. ஸோ பர்பிள் இஸ் எனக்கு வந்து ரெலவென்ட்டான கீவேர்ட் கிடையாது. ஸோ ஐ வில் ரிமூவ் தட். கேரலெக்ஸ், பூமா, லாவி, பரி பெரிலஷ், கேரிலக்ஸ், கஸ்டோ, ஐ அம் நாட் ஷூர் அபௌட் திஸ். இது செக் பண்ணிக்கோங்க. கேரிலக்ஸ், லாவி, ஆல்மோஸ்ட் நான் ஒரு 10 கீவேர்ட்ஸ் சொல்லிட்டேன் இப்பவே. 10 வேர்ட்ஸ் சொல்லிட்டேன். இந்த 10 வேர்ட்ஸ் ரிமூவ் பண்ணாலே யூ வில் கெட் 26 to 25 கீவேர்ட்ஸ். ஸோ இந்த 25 இன்னும் நீங்க வந்து ஃபில்டர் பண்ணாலும் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஓகேங்களா? ஸோ பட் மேக் ஷூர் நல்லா ஹை சர்ச் வால்யூம் இருக்கட்டும். பட் ஸ்டில் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி ப்ராப்பரா தான் எடுத்திருக்கோம். 500க்கு மேல இருக்கிற கீவேர்ட்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ நோ நீட் டு பாதர் அபௌட் இட். சூஸ் யுவர் பெஸ்ட் கீவேர்ட். அந்த கீவேர்ட்ஸை யூ ரன் இட் ஃபார் த கீவேர்ட் கேம்பெயின்ஸ். ஸோ இவ்வளோதாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் இட் டு யூ ஆல். ஸோ ஸோ இந்த ஹீலியம் 10 வச்சு, அதுவும் குறிப்பா இந்த மேக்னெட் என்ற ஒரு டூல் வச்சு நம்மளால வந்து இவ்ளோ விஷயங்கள் நம்மளால வந்து கீவேர்ட் ரிசர்ச் பண்ணி கேன் டேக் அ பெட்டர் கீவேர்ட் கேன் சரி அத எப்படி சொல்றது? உங்களால வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கீவேர்ட் ரிசர்ச் வந்து ஹீலியம் 10 மூலமா நம்மளால பண்ண முடியும். இப்ப நீங்க கேட்கலாம், இப்ப நான் சொன்னது எல்லாமே இட்ஸ் அ ப்ராசஸ். அதனால தான் உங்களுக்கு வந்து இவ்ளோ டைம் எடுத்துச்சு. பட் வென் யூ டூ கன்டினியூயஸ்லி இட் வில் பி லைக் வெரி குவிக் டக் 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 டக். ஹார்ட்லி இட் வில் டேக் யூ ஃபார் அரவுண்ட் 5, 10 மினிட்ஸ்ல யூ கேன் டூ சம் குட் கீவேர்ட் ரிசர்ச். ஸோ இந்த ஃபில்டர்ஸ்லாம் நீங்க எடுத்து பண்ணும்போது டக் டக் டக்னு உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, அந்த கீவேர்ட் ரிசர்ச் எடுத்துட முடியும். யூ கேன் சேவ் லாட் ஆஃப் டைம் இஃப் யூ கோ வித் திஸ் கைண்ட் ஆஃப் ஹீலியம் 10 ஆர் பெய்ட் டூல்ஸ். நாட் ஓன்லி இது மட்டும் கிடையாது. ஹீலியம் 10 மட்டுமே கிடையாது. ஈவன் யூ கேன் கோ ஃபார் ஜங்கிள் ஸ்கவுட். செலர் பத்தின அந்த கீவேர்ட் ரிசர்ச் நான் வந்து உங்களுக்கு அப்கமிங் செஷன்ல கண்டிப்பா அதை எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ வில் கெட் சம் ஐடியா லைக் நம்ம எப்படி வந்து இந்த நம்ம எப்படி வந்து இந்த கீவேர்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணலாம். இதை விட என்ன அட்வான்ஸ்டா வந்துட்டு செல்லர் ஆப்ல இருக்கு அப்படின்ற விஷயங்களை உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பா அப்கமிங் வீடியோஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த செஷன் இந்த வீடியோ இதோட முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா வேற ஏதாவது டூல் வச்சு நம்ம கீவேர்ட் ரிசர்ச் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இது மட்டும் இல்லாம இந்த டூல்லே வந்து பாத்தீங்கன்னா செரிப்ரோன்னு சொல்லிட்டு இன்னொரு டூல் இருக்கு. அந்த டூல் வச்சு உங்களால வந்து எப்படி பாத்தீங்கன்னா அந்த காம்படிட்டரோட கீவேர்ட்ஸ்லாம் நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியும். டைரக்ட் காம்படிட்டர்ஸ் ஒரு 10 என்னுடைய டாப் 10 காம்படிட்டர்ஸ், அந்த டாப் 10 காம்படிட்டர்ஸ் எந்த மாதிரியான கீவேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஆட்ஸ் வந்து குடுக்குறோம். எந்த மாதிரி கீவேர்ட்ஸ் வச்சு அவங்க ஆர்கானிக்கா ரன் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் குடுத்த டேட்டாஸ் இப்போ நீங்க மேக்னெட்ல பார்த்த ஒரு டேட்டா என்ன அப்டின்னா, கீவேர்ட்ஸ் வச்சு நான் ஆர்கானிக்கா இவ்ளோ கீவேர்ட்ஸ் வந்து ஆர்கானிக்கா ரேங்க் ஆகுறது மட்டும் தான் நமக்கு தெரியும். பட் எந்த ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு தெரியாது. ஸோ அந்த விஷயம் வந்து இன் வீலுக்கப் மூலமா ஐ மீன் சாரி ரிவர்ஸ் வீலுக்கப் மூலமா நம்மளால வந்து ஈஸியா தெரிஞ்சுக்க முடியும். ஸோ இட்ஸ் வெரி 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 ரெலவென்ட்டான ஒரு டூல்னு சொல்லுவேன். அதுவும் அந்த செரிப்ரோ டூலும். ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் அப்கமிங் வீடியோஸ் அப்கமிங் செஷன்ஸ்ல நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். ஸோ ஸோ இப்போ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா, ஐ அம் வெரி ஹாப்பி. நீங்க வந்து லாஸ்ட் ஒரு 4 to 5 மந்த்ஸ் நான் எந்த வீடியோவுமே போடல. பட் ஸ்டில் யூ கைஸ் கீப் ஆன் ஆஸ்கிங் மீ லைக் எப்ப வீடியோ போடுறீங்க? ஸோ நான் இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன். கோர்ஸ் ஒண்ணு லான்ச் பண்ண போறேன் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். பட் ஸ்டில் என்னால வந்து இன்னும் அத வந்து இது பண்ண முடியல. பட் வி ஆர் அபௌட் டு லான்ச் நெக்ஸ்ட் மந்த். ஸோ நெக்ஸ்ட் மந்த் அப்படின்றது லைக் ஹார்ட்லி லைக் இந்த மந்த் மேக்ஸிமம் முடிச்சிடும். ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. 75% ஒர்க் முடிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் ஒரு 25% ஒர்க் இருக்கு. அது எல்லாமே முடிச்சுட்டு வி ஆர் பிளானிங் டு லான்ச் அவர் கோர்ஸ் இன் தமிழ், இங்கிலீஷ் அண்ட் மலையாளம். அண்ட் யா டிபெண்ட்ஸ் லைக் எந்த மாதிரி டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் பொறுத்து லைக் வி ஆர் பிளானிங் டு டேக் அவர் அமேசான் கோர்ஸ், அமேசான் பிபிசி கோர்ஸ் இன்டு டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ். ஸோ அதுதான். ஸோ எனக்கு இந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துட்டு கீப் ஆன் எனக்கு கால் பண்ணி லைக் வந்துட்டு "சதீஷ் கீப் டூயிங் த வீடியோஸ். நீங்க சேல்ஸ் ஸ்டாப் பண்ணிட்டீங்க." அப்படின்ற மாரி நெறைய பேர் என்ன கேட்டிருந்தீங்க. ஐ அம் வெரி ஹாப்பி அபௌட் இட். பட் இதுக்கு மேல இந்த வீடியோ ஸ்டாப் பண்ற அந்த விஷயம் எதுவுமே இருக்காது. யூ வில் கெட் கன்டினியூயஸ் வீடியோஸ். கன்டினியூஸா வந்து பார்த்தீங்கன்னா, அட்லீஸ்ட் ஒரு வீக்லி ஒரு ஒன்ஸ் ஒரு 1 ஆர் 2 வீடியோஸாவது நான் ஷேர் பண்றேன். ஸோ கண்டிப்பா அது உங்களுக்கு ரெலவென்ட்டாவும் இருக்கும். யூஸ்ஃபுல்லா இருக்கிற வீடியோஸா மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ நெறைய கச்ச கச்சான்னு நான் எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்டின்னா, இட் ஒன்ட் லுக் குட். ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷன் குடுக்கணுன்றதுக்காக ஒரு வீடியோ நம்ம பண்ணக்கூடாதுன்றது தான் என்னோட தாட் ப்ராசஸா இருக்கு. ஸோ அதனால
கொஞ்சம் கொஞ்சமா என்ன யோசிச்சிருக்கேன் அப்படின்னா, லைக் ரொம்ப ரொம்ப ரெலவென்ட்டான வீடியோஸ். புது புது அட்வான்டேஜஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் ஐ மீன் அட்வான்ஸ் டெக்னிக்ஸ் என்னென்ன, ஸ்ட்ராட்டஜிஸ் நெறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இப்போ ரூல் செட் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஏஐலாம் வந்து வந்து ஒரு பிபிசி கேம் ஒண்ணு விளையாட்டு இருக்கு. ஸோ அத பத்தின விஷயங்கள், அந்த டூல்ஸ்லாம் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம்? அந்த டூல்ஸ் என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு? இப்போ நான் சொல்லப் போற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா, லைக் அ யுஎஸ்ல, யுகேல, ஆஸ்திரேலியால இந்த மாரி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் கண்ட்ரீஸ்ல யூஸ் பண்ணக்கூடிய ஒரு அட்வான்ஸ் டூல்ஸ் தான் வந்து நம்ம இனிமே நம்ம பார்க்க போறோம். ஸோ ஜெனரலி இப்போ உங்களுக்கே தெரியும் இல்லையா? ஏஐ வந்து பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரீப்ளேசிங் ஹியூமன்ஸ். ஸோ அந்த மாரி ஒரு சிச்சுவேஷன் இப்ப இருக்கு. ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கு? அது வந்து நம்ம பிபிசி இல்ல Amazonல வந்துட்டு ரொம்ப எஃபெக்டிவா இருக்குமா? அதோட தாக்கம் என்ன அப்படின்றது எல்லாத்துக்கான பதில் யூ வில் பி கெட்டிங் இன் அப்கமிங் வீடியோஸ். ஓகேங்களா? கண்டிப்பா அ நம்ம இன்னும் நெறைய விஷயங்கள், புது புது விஷயங்கள பத்தி பேசப் போறோம், தெரிஞ்சுக்க போறோம். உங்களுக்கு இந்த செஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இனிமேல் வந்து ரொம்ப எஃபெக்டிவா இருக்கணும். ஸோ அதனால ஐ அம் பிளானிங் டு டூ திஸ். அண்ட் ஆல்சோ லைக் இன்னொரு விஷயமும் நான் யோசிச்சு வச்சிருக்கேன். லைக் வந்து பார்த்தீங்கன்னா, வீக்லி ஏதாச்சும் ஒரு சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா, லைக் வி வில் கோ வித் லைவ் செஷன்ஸ். ஸோ அது எந்த டேட்ல போலாம்? லைக் உங்களுக்கு யூ ஜஸ்ட் லெட் மீ நோ யுவர் கன்வீனியன்ட் டைம். லைக் நீங்க வந்துட்டு ஈவினிங் டைம்ஸ்ல ஃப்ரீயா இருக்கீங்களா? இல்ல வந்துட்டு எந்த டைம்ல யூ கைஸ் ஆர் ஃப்ரீ அப்படின்னு சொன்னீங்கன்னா, எனக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஸோ ஐ வில் கம் இன் லைவ் செஷன். லைக் சி பட் மேக் ஷூர் இது வந்து சாட்டர்டே இல்ல சண்டேஸ் டைம்ல இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு சண்டே இருந்துச்சுன்னா, இட் வில் பி வெல் அண்ட் குட் ஃபார் எவ்ரிபடி. ஸோ தட் எவ்ரிபடி வில் பி இன் ஹோம். ஸோ அந்த டைம்ல எனி டவுட்ஸ் யூ கேன் ஆஸ்க் மீ டியூரிங் தட் டைம் லைவ் செஷன்ஸ். ஸோ தேங்க் யூ. அண்ட் சீக்கிரமாவே வில் லான்ச் அவர் கோர்ஸ் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கண்டிப்பா தேவை. ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் யூ கைஸ் ஆர் ஒர்க்கிங். அண்ட் யா தேங்க் யூ. ஸோ நெக்ஸ்ட் வீடியோல வந்து நம்ம பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் நிறைய அப்டேட்ஸ், நிறைய புது புது டெக்னிக்ஸ், ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணா நம்ம இந்த வீடியோ இனிமே வரப்போற யூடியூப் வீடியோஸ்ல உங்களுக்கு வந்து கண்டிப்பா வந்து ரிவீல் பண்றேன். தேங்க் யூ. தேங்க் யூ சோ மச் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ். தேங்க் யூ.